வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து 38 TMC தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நாங்குநேரியில் சாதிய வன்மத்தால் 12ஆம் வகுப்பு மாணவர் மற்றும் தங்கையை வீடு புகுந்து வெட்டிய கொடூரம். 2 சிறுவர்கள் உட்பட சக மாணவர்கள் 6 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணை இன்றுடன் நிறைவு. நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மேலும் 3 நாள் விசாரணை நடத்த அனுமதி கேட்க அமலாக்கத்துறையினர் திட்டம். காங்கிரஸ் MP ராகுல்காந்தி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் இன்று கோவை வருகை. காரில் வயநாடு செல்லும் வழியில் கூடலூரில் பழங்குடியின மக்களை சந்தித்து கலந்து உரையாடுகிறார். நிலவை ஆய்வு செய்ய லூனா 25 விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது ரஷ்யா. இந்தியாவின் சந்திரயான் 3க்கு முன்பே நிலவின் தென்பகுதியில் லூனா 25 விண்கலம் தர இறங்கும் என்று தகவல். ஹாக்கி ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி பட்டத்தை இந்திய அணி வெல்லுமா? சென்னையில் இன்று நடைபெறும் போட்டியில் மலேசிய அணியுடன் மோதுகிறது. ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 100 கோடி ரூபாய் வசூல். விக்ரம், பொன்னியின் செல்வன், KGF, RRR படங்களின் வசூல் சாதனையை முறியடித்ததாக தகவல். இனி விரிவான செய்திகள். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 22வது ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் KS ஹல்தார் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகம், கேரளாவைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு முழுமையான அளவில் தண்ணீர் திறக்கவில்லை என்றும் உரிய நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக எந்த முடிவையும் காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்காததால் கூட்டத்தில் இருந்து தமிழக அதிகாரிகள் வெளிநடப்பு செய்துள்ளனர். இதையடுத்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 10,000 கன அடி என 38 TMC தண்ணீரை திறந்துவிடுமாறு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அசைவ உணவகங்கள் செயல்படுவதற்கு தமிழக ஆளுநர் RN ரவி வருத்தம் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை சென்ற அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவண்ணாமலை கோயில் அருகிலும் கிரிவல பாதையிலும் போதிய கழிவறைகள் இல்லாததை அறிந்தும் அசைவ உணவு விற்கும் உணவகங்களை பார்த்தும் வருத்தமடைந்ததாக கூறியுள்ளார். உணவு என்பது ஒருவரது தனிப்பட்ட விருப்பம் என்றாலும் கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திமுக ஹிந்தி திணிப்பை மட்டுமே எதிர்ப்பதாகவும், வேண்டுமென்றால் சென்னையில் உள்ள இந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டியதுதானே என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். ஹிந்திக்கு நாம் எதிர்ப்பே கிடையாது, ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு. உங்களை யார் கத்துக்கு வேணாம்னு சொன்னா? உங்களுடைய பாஜக ஆபீஸ் டி நகர்ல இருக்கு, பக்கத்துல தான் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, போய் கத்துக்க வேண்டியது தானே. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை படிப்பில் சேர 14ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி இயக்குநர் கீதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் கல்லூரி சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விண்ணப்பங்களை ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான கட்டணம் 100 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பதிவு கட்டணம் உள்ளிட்டவையும் அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி, கட்டணங்கள் பல ஆண்டுகள் பிறகு உயர்த்தப்பட்டு இருப்பது உண்மைதான் என்றும், செனட் மற்றும் சிண்டிகேட் உறுப்பினர்கள் ஒப்புதல் மற்றும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு பிறகே கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சக மாணவரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். நாங்குநேரி பெருந்தெருவைச் சேர்ந்த சின்னத்துரைக்கும் சக மாணவர்களுக்கும் இடையே சாதி ரீதியாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒரு கும்பல் சின்னத்துரையை வீடு புகுந்து அரிவாளால் வெட்டியது. தடுக்கச் சென்ற அவருடைய தங்கைக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலை நேரில் பார்த்த மாணவனின் தாத்தா மாரடைப்பால் மரணமடைந்தார்.
இளம் மாணவர்களிடம் கூட சாதிய நச்சு ஊடுருவியுள்ளதை நாங்குநேரி சம்பவம் காட்டுவதாகவும், சாதி வெறுப்பை வன்முறையாக வெளிப்படுத்துவது சகிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவரின் மருத்துவம் மற்றும் கல்விச் செலவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்றுள்ளதாகவும், குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் 6 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த 7ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்து அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். அமலாக்கத்துறை காவல் இன்றுடன் முடிவடைவதால் மாலை நீதிபதி அள்ளி முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் ஆஜர்படுத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 3 நாட்கள் அவகாசம் கேட்க அமலாக்கத்துறை முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிதம்பரத்தில் பேராசிரியை வீட்டில் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் அருகே பள்ளிப்படை பகுதியைச் சேர்ந்த செல்வராணி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த 43 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 30 சவரன் நகையை மீட்ட போலீசார் தலைமறைவான மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் வசிக்கும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சென்னையில் இருந்து வெளியூர் செல்பவர்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்த நிலையில் விடுமுறையால் ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் நவீன இயந்திரம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது நாள் ஒன்றிற்கு 110 கிலோ மட்டுமே பஞ்சாமிர்தம் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்த நவீன இயந்திரத்தால் நாள் ஒன்றிற்கு 450 கிலோ பஞ்சாமிர்தம் உற்பத்தி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1/2 கிலோ 1/4 கிலோ வீதம் டப்பாக்கள் வைத்து விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன் மூலம் உற்பத்தி நேரம் குறையும் எனவும் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என்றும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடிகர் சத்யராஜின் தாயார் நாதாம்பாள் காளிங்கராயர் உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து நடிகர் சத்யராஜ் மற்றும் அவரது மகன் சிபிராஜ் ஆகியோர் ஹைதராபாத்தில் இருந்து கோவை விரைந்தனர். இதனிடையே சத்யராஜின் தாயார் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சீமான் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். தஞ்சாவூரில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. சிவகாசியில் பெய்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். இதேபோல் திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் உதகை உள்ளிட்ட ஊர்களில் மழை பெய்தது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 20ஆம் தேதி துவங்கியது. முதல் நாளில் இருந்து மணிப்பூர் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் இரு அவைகளின் அலுவல் பணிகள் பெருமளவு முடங்கியது. இதனிடையே மத்திய அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியுற்றது. இந்த கூட்டத்தொடரின் கடைசி நாளான நேற்று இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. நடப்பு கூட்டத்தொடரில் டெல்லி அவசர சட்ட திருத்த மசோதா உட்பட 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. நாட்டு மக்கள் அனைவரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடுதோறும் மூவண்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். அது தொடர்பான வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று மத்திய பிரதேச மாநிலத்திற்கு செல்கிறார். நாடாளுமன்ற மக்களவையில் 2.25 மணி நேரம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் பற்றி 2 நிமிடம் மட்டுமே பேசினார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் சிரிப்பது பிரதமருக்கு அழகல்ல என்று கூறியுள்ளார். பாரத அன்னையை கொலை செய்துவிட்டதாக மக்களவையில் தான் பேசியதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி அந்த பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இன்று வயநாடு தொகுதிக்கு செல்கிறார். இதையொட்டி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோவை வரும் அவர் அங்கிருந்து கார் மூலம் உதகை, கூடலூர் வழியாக வயநாடு செல்கிறார். முன்னதாக இன்று காலை உதகை அருகே எல்லநள்ளி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் முன்னாள் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மாவை சந்தித்து ராகுல் காந்தி தேநீர் அருந்துகிறார். பின்னர் நீலகிரியில் தயாரிக்கப்படும் ஹோம்மேட் சாக்லேட் தயாரிப்பு குறித்து ராகுல் காந்தி கேட்டறிகிறார். அவர் மதிய உணவை முடித்துக் கொண்டு கூடலூர் செல்லும் வழியில் முத்தநாடு பகுதியில் தோடர் பழங்குடியினர் மக்களை சந்தித்து அவர்களது கோயிலை பார்வையிட்டு கலந்து உரையாடுகிறார். பின்னர் ராகுல் காந்தி சாலை மார்க்கமாக வயநாடு செல்கிறார். ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு நீலகிரியில் போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் ஆழப்புழாவில் புகழ்பெற்ற படகு போட்டி இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 2வது சனிக்கிழமை புன்னமடா ஏரியில் நடைபெறும் இந்த போட்டியை காண வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் உட்பட ஏராளமானோர் அங்கு குவிந்துள்ளனர். இந்த போட்டியில் பங்கேற்க இதுவரை 20 பாம்பு படகுகள் உட்பட 77 படகுகள் பதிவு செய்துள்ளன. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று போட்டியை தொடங்கி வைக்கிறார். இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் படகுக்கு நேரு கோப்பை பரிசாக வழங்கப்படும். மேற்குவங்க மாநிலம் பல்பாரா பகுதியில் உள்ள பினாயில் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் உள்ள அந்த பினாயில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த வீடுகளுக்கும் வேகமாக பரவியது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வேதிப்பொருட்கள் பற்றி எரிந்ததால் அப்பகுதியே புகைமூட்டமாக காணப்பட்டது. அங்கு அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மகன் ஹென்டர் மீதான வழக்கு விசாரணையை அந்த நாட்டு நீதித்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹென்டர் மீது சட்டவிரோத வெளிநாட்டு வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் அவர் மீது வருமான வரி ஏய்ப்பு, சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது உள்ளிட்ட புகார் தொடர்பான வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் வெளிநாட்டு வணிக ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த அந்த நாட்டு நீதித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஹென்டர் மீதான வழக்கில் ஆஜராவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக ரஷ்யா லூனா 25 என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. தலைநகர் மாஸ்கோவில் இருந்து 5500 கிலோமீட்டர் தூரமுள்ள ஓஸ்டோன்சி காஸ்மோட்ரோமில் இருந்து சோயூஸ் 2.1V என்ற ராக்கெட் மூலம் லூனா 25 விண்கலத்தை ரஷ்யா நேற்று விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. இந்தியா அனுப்பியுள்ள சந்திரயான் 3 விண்கலம் வரும் 23ஆம் தேதி நிலவின் தென்பகுதியில் தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு போட்டியாக 47 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யா நிலவுக்கு லூனா 25 விண்கலத்தை அனுப்பியுள்ளது. அது சந்திரயான் 3க்கு முன்பே, அதாவது வரும் 23ஆம் தேதி அன்றே நிலவின் தென்பகுதியில் தரையிறங்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் நிலவின் தென்பகுதியில் தண்ணீர், தனிமங்கள் உள்ளிட்டவை உள்ளனவா என்று விரைவில் தெரியவரும். மெட்டா நிறுவனத்தின் CEO மார்க் ஜுகர்பர்க் பழமையான ரோம் நகரத்தில் மோத இருப்பதாக ட்விட்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய பிறகு எலான் மஸ்கிற்கும் மார்க் ஜுகர்பர்கிற்கும் இடையே வார்த்தை போர் நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் இருவரும் கூண்டுக்குள் நேரடியாக மோதிக்கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருவரிடையே நடக்கும் மோதல் பழமையான ரோம் நகரத்தில் நடைபெறும் என்றும் இது தொடர்பாக இத்தாலி பிரதமர் மற்றும் கலாச்சார அமைச்சரிடம் பேசி ஒப்புதல் பெற்றுவிட்டதாகவும் எலான் மஸ்க் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இன்று நடைபெறும் 4வது T20 போட்டியில் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றன. தொடரின் 2-1 என்ற கணக்கில் வெஸ்ட் இண்டீஸ் முன்னிலையில் உள்ள நிலையில் தொடரை தக்க வைக்க இன்றைய போட்டியில் கட்டாயம் வென்றாக வேண்டிய சூழலில் இந்திய அணி களமிறங்குகிறது. புளோரிடாவில் உள்ள லாடர் ஹில்லில் இந்திய நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் ஜப்பானும் மோதின. ஆட்டத்தின் 19வது நிமிடத்தில் ஆகாஷ்தீப் சிங் இந்திய அணியின் கோல் கணக்கை தொடங்கி வைத்தார். 23வது நிமிடத்தில் கேப்டன் ஹர்மந்தர் பிரீத் சிங்கும் 30வது நிமிடத்தில் மன்தீப் சிங்கும் கோல் அடித்து அதகலப்படுத்தினர். இதனால் முதல் பாதியில் 3-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றது. 2வது பாதியிலும் சிறப்பாக இந்திய வீரர்கள் ஆடி ஜப்பான் வீரர்களை திணற வைத்தனர். 39வது நிமிடத்தில் சுமித் கோல் அடிக்க 51வது நிமிடத்தில் தமிழக வீரர் கார்த்தி கோல் அடித்து அசத்தினார். ஜப்பானால் ஒரு கோல் கூட அடிக்க முடியாத நிலையில் 5-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற இந்தியா 5வது முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. இன்று இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது.
நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் அதிக வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. அண்மையில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் உலகம் முழுவதும் சுமார் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 900 திரையரங்குகளில் திரையிடப்பட்ட ஜெயிலர் படம் மொத்தம் 28 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி குவித்துள்ளது. தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றி கண்ட விக்ரம், பொன்னியின் செல்வன், வாரிசு, துணிவு என்று அனைத்து படங்களையும் விட அதிகம் வசூலித்து அதிரடி காட்டியுள்ளது. பான் இண்டியா படமாக வெளியான ஜெயிலர் RRR, KGF வசூலை மிஞ்சி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து 38 TMC தண்ணீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நாங்குநேரியில் சாதிய வன்மத்தால் 12ஆம் வகுப்பு மாணவர் மற்றும் தங்கையை வீடு புகுந்து வெட்டிய கொடூரம். 2 சிறுவர்கள் உட்பட சக மாணவர்கள் 6 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணை இன்றுடன் நிறைவு. நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மேலும் 3 நாள் விசாரணை நடத்த அனுமதி கேட்க அமலாக்கத்துறையினர் திட்டம். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் இன்று கோவை வருகை. காரில் வயநாடு செல்லும் வழியில் கூடலூரில் பழங்குடியின மக்களை சந்தித்து கலந்து உரையாடுகிறார். நிலவை ஆய்வு செய்ய லூனா 25 விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது ரஷ்யா. இந்தியாவின் சந்திரயான் 3க்கு முன்பே நிலவின் தென்பகுதியில் லூனா 25 விண்கலம் தர இறங்கும் என்று தகவல். ஹாக்கி ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி பட்டத்தை இந்திய அணி வெல்லுமா? சென்னையில் இன்று நடைபெறும் போட்டியில் மலேசிய அணியுடன் மோதுகிறது. ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் வெளியான முதல் நாளில் 100 கோடி ரூபாய் வசூல். விக்ரம், பொன்னியின் செல்வன், KGF, RRR படங்களின் வசூல் சாதனையை முறியடித்ததாக தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.